நீங்கள் ஆண்டவரை நாடினால் கண்டடைவீர்கள், நீங்கள் அவரை புறக்கணித்தால் அவரால் நீங்களும் புறக்கணிக்கப்படுவீர்கள். 2 குறிப்பேடு 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். நாம ஆண்டவரை தேடி போகும்போது நிச்சயமாய் அவரை காண முடியும். இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா சகையுங்க. சகை இயேசுவை காண வேண்டும் என்று ரொம்ப பிரயாசத்தோடு காத்திருக்கிறார். ஏன்னா அவருக்கு எல்லாம் இருந்துச்சு. அவர்கிட்ட என்ன இல்லை, வசதி வாய்ப்பு இருந்தது, பணம் இருந்தது, 4 பேருக்கு அவர் வட்டிக்கு பணம் கொடுக்குற அளவுக்கு கடவுளை அவர் வாழ்க்கையில உயர்த்தி வச்சிருந்தார், எல்லாம் இருந்தது. அத்தனையும் கடவுளின் ஆசி அப்படின்னு நினைச்சிருந்தார். ஆனா அவருக்கும் ஏதோ ஒரு தேவை இருந்தது. பணத்தாலே கொடுக்க முடியாத சந்தோஷம், இந்த செல்வத்தாலே கிடைக்க முடியாத நிம்மதி, அவருக்குடைய பணியாளர்களாலே கிடைக்க முடியாத அமைதியின் வாழ்வு, இது அத்தனையும் எதிர்நோக்கி காத்திருந்தார். எப்படி காத்திருந்தாரா? வான்கள் நீரோடைக்கு வாஞ்சித்து கதறுவது போல ஆண்டவருக்காக காத்திருக்கிறார். இயேசு வருவாரா, அவரை நான் காண்பேனா, ஒருவேளை அவரிடத்திலே போனால் எனக்கு நிம்மதி கிடைக்குமா என்றெல்லாம் பலவாறு எண்ணியவாறு காத்து கொண்டே இருக்கிறார். இயேசுவும் அந்த வழியாக வருகிறார். வரும்போது ஒரு காட்டத்தி மரத்துல உச்சியில இருக்கிறார். அப்ப அங்க இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். சரியா காண முடியலையே. அப்ப ஆண்டவர் அங்க நின்று பேரை சொல்லி கூப்பிடுறாருங்க. யாரெல்லாம் ஆண்டவருக்காக காத்து இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஆண்டவர் பேரை சொல்லி கூப்பிடுறாரு இல்லையா? எவ்வளவு சந்தோஷம் இல்லையா? அப்ப கூப்பிட்ட உடனே இவருக்கு பயங்கர ஷாக். என் பேரு ஆண்டவருக்கு எப்படி தெரிஞ்சு, என்னை கூப்பிடுறாரு. கூப்பிடுறதோட நிக்கல, நீ இறங்கி வா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஆண்டவர்கிட்ட பேசுறதே பெரிய விஷயம், காண்பதே பெரிய அரிது. ஆனால் என்னை பேர் சொல்லி அழைத்தவர் என்னை கீழே இறங்கி வான்னு சொல்றாரே. அப்படின் போது இப்போ சகேயுக்கு ஒரு உள்ளத்தில் அவரும் இறங்கி வருகிறார். எதுல இருந்து இறங்கி வருகிறார்? பண ஆசையிலிருந்து, பொருள் ஆசையிலிருந்து, நான் என்கிற எண்ணத்திலிருந்து, அதிகாரத்திலிருந்து, ஏழைகளை ஒடுக்குகிற அந்த நிலையிலிருந்து, எல்லா நிலையிலிருந்தும் தன்னிடத்தில் இருக்கிற தீமை பாவங்கள் எல்லாவற்றிலிருந்தும் அவர் இறங்கி வருகிறார். அப்ப நான் என்கிற ஆணவத்திலிருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா இறங்கி 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 வருகிறார். கீழே இறங்கி இருக்கும் பொழுது ஆண்டவரை பார்க்கும் பொழுது அவர் கையில ஒண்ணுமே இல்லை, அவருடைய மனதிலே ஒன்றும் இல்லை. அப்பழுக்கற்றவராய் தீமையினுடைய குடியிருப்பாய் இருந்த சகேயு இப்பொழுது எல்லாவற்றையும் இழந்து, தீமைகளை இழந்து பாவத்திற்கு ஒரு முக்காட போட்டுட்டு இப்பொழுது அவர் ஆண்டவருக்கு முன்பதாய் தூய்மையாய் நிற்கிறார். இப்ப நின்ற பிறகுதான் ஆண்டவரோடு அவங்க வீட்டுக்கு போறாரு. போகும்போது அவங்க வீட்டுல தங்குறேன்றார். போகும்போது ஒரு வார்த்தையும் பேசல, வீட்டுக்கு போன உடனே ஒரு வார்த்தை பேசல. ஆனால் ஆண்டவரே அவர் ஆண்டவர்கிட்ட பேசுறாரு. என்ன சொல்றா? ஆண்டவரே யார்கிட்டயாவது அநியாயமா நான் வாங்கினேன்னா 4 டைம்ஸ் கொடுத்துறேன் அப்படின்றார். இந்த மனமாற்றம் எங்க இருந்து வந்தது? ஆண்டவர் சொல்லவே இல்லையே. யார்கிட்ட அநியாயமா வாங்கிட்டியான்னு கேட்கலையே, இல்ல திருப்பி கொடுத்துருப்பாங்க சொல்லல. எது அவரை மாற்றியது அப்படி என்றால் அந்த மரத்திலிருந்து இறங்கி வந்தார். பார்த்தீங்களா? அந்த இறங்கி வரும்பொழுதே ஒவ்வொன்றாய் தன்னை தற்பரிசோதனை செய்து கொண்டு தன்னுடைய வாழ்வின் நிலையிலிருந்து, தீமையிலிருந்து, அந்த பிடியிலிருந்து, பாவத்தில் எல்லாத்தையும் விடுதலை பெற்றவராய் இயேசுவை காண தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வரார். அப்ப அந்த மனமாற்றம் தான் அவரை ஏழைகளுக்கு மீண்டும் கொடுப்பதாக அங்க வாக்கு கொடுக்கிறார். கொடுத்து விட்டார். இப்ப அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஆனா அவர்கிட்ட பணமும் அந்தஸ்தும் அதிகாரமும் ஆள்பலமும் இவையெல்லாம் இருக்கும்போது கிடைக்காத சந்தோஷ நிம்மதி அந்த கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட பேசும்போது, ஆண்டவருடைய முகத்தை பார்க்கும் போது, ஆண்டவருடைய வசனத்தை அவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவருக்கு எல்லாமே கிடைக்குதுங்க. இப்ப அவர் என்ன செய்யறாரு? ஆண்டவர் இப்ப சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, மீட்பு வந்தது. அப்போதான் மீட்பு ஆண்டவர் அங்கே இலவசமாய் கொடுக்கிறார். அப்ப நாம கூட ஆண்டவர் இடத்துல நம்ம கிட்டி சேர்வதற்கு இன்னைக்கு எதெல்லாம் தடையா இருக்குன்னு யோசிங்க. ஒருவேளை நமக்கு ஆண்டவருக்கும் நமக்கு இருக்கிற அந்த உறவுக்கு இடையே என்னெல்லாம் குறுக்க இருக்கு, ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியமா இருப்பது என்னெல்லாம் இருக்கு, அதெல்லாம் இருந்துதான் அந்த நிலையிலிருந்து நம்ம இறங்கி வந்து தாழ்மையாக ஆண்டவர் கரல் நம்ம வெறுமையாய் கொடுக்கும் பொழுது நாம் இழந்த அத்தனையும் மீண்டும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவர் இருக்கிறார். ஆகவே இழந்த சந்தோஷம், சமாதானம், நிம்மதியை ஆண்டவர் இந்த நாளே கொடுப்பார். ஆண்டவரை தேடுவோமா? ஆண்டவருக்காய் காத்திருப்போம். நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு இறங்குவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பு ஆண்டவரே, சகையை போல நாங்களும் எங்களுடைய வாழ்வில் இருந்து நாங்கள் இறங்கி வந்து உம்மை தேட ஆண்டவர் கிருபை தாரும். மீட்பு இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.